ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப் கொண்டக்கடலை, அதாவது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையும் 1/4 கப் அளவுக்கு அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் கொண்டக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்கலை, 1/4 கப் தான் சேர்த்தேன். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வந்து ஊறின அரிசி, கொண்டக்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை, அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதை புளிக்கெல்லாம் வைக்க போகிறதில்ல, டேரெக்டாக நம்ம அப்படியே ஊற்றி எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா மாவுமே அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொடியை நறுக்கின வெங்காயம், ஒரு கேரட் பார்த்திங்கன்னா துருவி எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட வந்து காரத்துக்காக வந்து ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். அடுத்து நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். ஜீரகம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா வந்து பணியாரத்துக்கு எப்போயுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து இறுகலாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஊற்றி எடுக்க சிரமமாக இருக்கும். அதனால் இந்த பதமே பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சும்மா ஒரு லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படிக்கிட்ட ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எடுக்க கஷ்டமாக போயிடும். அடுத்து வந்து நான் வந்து பணியாரக்கல்லாம் சூடு பண்ணிவிட்டு ஆயிலெலாம் சேர்த்துட்டேன். இப்போ ஆயிலுமே பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். என்னோடய கல் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் எடுபடுற மாதிரி இருக்குது. அதனால நான் கொஞ்சம் ஆயில் வந்து தாராளமாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் கல்லுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. என்னடா அவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். கல் வராது அப்படிங்கிறதாட்டி நான் வந்து எண்ணெய் அதிகம் சேர்த்துருக்கேன். உங்கள் கல் வந்து நல்லாவே வரும், நல்லா பழக்கியிருக்கேங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து கம்மியாகவே சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு வேக விட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து பஞ்சு மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா குழியிலையுமே ஊற்றியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்துடும். இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு பக்கத்து வந்து திருப்பி விட்டுக்கலாம். எடுக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் பயப்படலாம் வேணாம். பணியாரங்கிறப்ப வந்து கல்லில் ஊற்றி எடுக்கிறதுக்கு வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம வந்து அப்படியே அரைச்சி அப்பயே சுட்டு எடுக்கிறோம். வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இது வரையிலும் அப்படி சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டாச்சு. திருப்பினதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சரியாக 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் வந்து ரொம்ப இது ஆயிலியாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதே வந்து நீங்கள் தோசைக்கல்லில் கூட சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு அதையுமே வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஆயில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒன்றும் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் தோசைக்கல்ல ஊற்றி காமிக்கிறேன். நார்மலாக கல்லில் இந்த மாதிரி ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு, ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் திருப்பி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். கல் நல்லா சூடான பிட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து அடை தோசை மாதிரி தான் நான் வந்து ஊற்றி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க.
நல்லா 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து வெந்து வரணும்ல கொஞ்சமாவது, அதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்து வந்துடும். இது வந்து நல்லா ஒரு பக்கெட்டு வெந்துருச்சு. நல்லா ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம இன்னொரு பக்கெட்டு திருப்பி போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எது வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.